ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். டுடே நம்ம ஜனவரி 14லேருந்து 19 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈகை அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை, வைத்திழக்கும் வன்கணவர். இல்லாதவர்களுக்கு தருவதால் உண்டாக்கும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள். ஓகேங்க, ஜான் 14லேருந்து 19 வரைக்கும் இருக்கிற ஹெட்லைன்ஸ் பார்த்துடலாம். 35th National Road Safety Month. Nominations invited for a first ever Rashtriya Vigyan Purashkar. 35 countries approved to use Indian rupee in their countries. 25% of the youth are unable to read the second standard subject fluently. Rabies vaccine. Editorial unorganized sector. Again editorial air pollution. Cabinet approves the creation of post for the 16th Finance Commission. 3 days Smart Cities India Expo being held in New Delhi. At last, 12th General Assembly of the Asian Buddhist Conference for Peace accepts. First news பார்க்கலாம். விபத்தில்லா தமிழகம், இலக்கை அடைய சாலை விதிகளை மதிப்போம். நம்ம நேஷனில் பார்த்திங்கன்னா ரோட் சேஃப்டிக்காக ஆல்ரெடி நேஷ்னல் ரோட் சேஃப்டி வீக் அப்படின்னு ஒன்று நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். என்ன டேட்னு பார்த்திங்கன்னா ஜான் 11லேருந்து 17 வரைக்கும் நேஷ்னல் ரோட் சேஃப்டி வீக் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அதுக்கான 2024 தீம் பார்த்திங்கன்னா பி ஏ ரோட் சேஃப்டி ஹீரோ அப்படின்ற நியூஸும் நம்ம பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா புதுசாக ஜான் 15லேருந்து February 14 வரைக்கும் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா சாலையை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் விபத்தில்லா பயணத்தை உறுதி செய்வது தான் இந்த தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவின் முக்கிய நோக்கம் அப்படின்ற பொருளை இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம நேஷனில் இருக்கிற 3 வேஸ்க்கு பார்த்திங்கன்னா ரோட்வே, வாட்டர்வே, ஏர்வே, இந்த 3 வேக்கும் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒன்ஸ் பார்த்துடலாம். பாரத் மாலா ரோட்வே இம்ப்ரூவ்மெண்ட்காக கொண்டு வந்தது, சாகர் மாலா போர்ட்வே இம்ப்ரூவ்மெண்ட்காக கொண்டு வந்தது, உதான் பார்த்திங்கன்னா ஏர்வே டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். முதலாவது தேசிய அறிவியல் விருதுகள் பரிந்துரைகள் வரவேற்பு. இந்த தேசிய அறிவியல் விருதுகள் பார்த்திங்கன்னா அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம் ஆகிய துறைகளுக்கு முதலாவது தேசிய அறிவியல் விருதுகளை ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அறிவியல், தொழில்நுட்பம் தொடர்பாக பல்வேறு அரசு துறை சார்ந்த விருதுகள் வழங்கிட்டு இருந்தாங்க. 300க்கும் மேற்பட்ட விருதுகளை வழங்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக தேசிய அறிவியல் விருதுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த துறைகள் பார்த்திங்கன்னா டோட்டலாக 13 செக்டாரில் தான் கொடுக்க இருக்காங்க. அதாவது 13 துறைகளில் 4 பிரிவுகளில் 56 விருதுகளை வழங்கப்பட இருக்காங்க. அந்த 13 துறைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா வேதியியல், இயற்பியல், உயிரியல், கணிதம், கணினி அறிவியல், புவி அறிவியல், மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, சுற்றுச்சூழல், அப்புறம் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், அணுசக்தி, விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய 13 துறைகள் சார்ந்த விருதுகளை தான் வழங்க இருக்காங்க. அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம் தொடர்பாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அல்லது அவற்றுக்கு வெளியே பணியாற்றி குறிப்பிட்ட பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கும் இந்த விருது வழங்க இருக்காங்க. இந்த விருதுக்கு விண்ணப்பிக்க அப்ளிகேஷன் பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் தினமான February 28. இந்த விருதுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் டே February 28. ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் நேஷ்னல் சயின்ஸ் டே February 28 நம்ம கொண்டாடணும்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் ராமன் எஃபெக்ட் இந்தியன் ஃபிசிசிஸ்ட் சர் சி.வி. ராமன் பார்த்திங்கன்னா ராமன் எஃபெக்ட் February 28, 1928 கண்டுபிடிச்சிருப்பார். அதுக்காக தான் நம்ம Feb 28 நேஷ்னல் சயின்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விருது எப்போ அறிவிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய தொழில்நுட்ப தினமான மார்ச் 11 தான் அறிவிக்கப்படுறாங்க. ஏன்னா அப்போ தான் பொக்ரான் 2 அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்ட அந்த தினத்தை தான் தேசிய தொழில்நுட்ப தினமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அந்த விருது எப்போ வழங்குவாங்கன்னா, அதாவது அந்த விருதுகளுக்கு யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க, எப்போ கொடுப்பான்றதை அறிவிக்க பண்ணுற டேட் தான் March 11. அந்த விருது எப்போ வழங்குவாங்கன்னா
சந்திராயன் 3 நிலவில் தரையிறங்கிய தினமான தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23 நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த தினத்தில் தான் இந்த விருதுகள் எல்லாமே வழங்கப்பட இருக்காங்க. பொக்ரான் பற்றி பார்த்தோம். பொக்ரான் 1 வந்து பார்த்திங்கன்னா 1974 18 மேல வந்து நியூக்ளியர் டெஸ்ட், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியர் பாம் டெஸ்ட் தான், அதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. பொக்ரான் 1 வந்து யார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்கன்னா ராஜா ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் பிஎம்மாக இருந்தது இந்திரா காந்தி அவங்க. இந்த பொக்ரான் 1ஓட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைலிங் புத்தா. பொக்ரான் 2 வந்து 1998 மார்ச் 11 ஏபிஜே அப்துல் கலாம் தலைமையில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. அப்போது வந்து யார் பிஎம்மாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபி வாஜ்பாய் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். இந்த பொக்ரான் 2ஓட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்திய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்த 35 நாடுகள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்திய ரூபாய், அதான் நம்ம இந்தியன் ருப்பியை வந்து பார்த்திங்கன்னா 35 கண்ட்ரீஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நாடுகள் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்திய ரூபாய் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால பயணம் என்ற தலைப்பில் டெல்லியில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அதில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த சட்ட மேதை மட்டும் அல்ல, அவர் வந்து பொருளாதாரத்திலும் ரொம்ப நிபுணர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வந்து இந்திய ரூபாயோட மதிப்பை குறைக்க முற்பட்ட போட்டு அதனை எதிர்த்து கொள்ள அம்பேத்கரின் பங்களிப்பு வந்து மிகவும் முக்கியமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லண்டனில் பொருளாதார கல்வி நிலையத்தில் அம்பேத்கர் தாக்கல் செய்த இந்திய ரூபாய் தொடர்பான ஆய்வறிக்கையில் அடிப்படையில் தான் வந்து 1935 நம்ம ரிசர்வ் பேங்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வந்து மேற்கொண்டிருப்பார். அதுக்காக அவர் முனைவர் பட்டமும் பெற்றிருப்பார். 1923 முனைவர் பட்டம் இல்லாமல் சேம் இயர் வந்து சட்டப்படிப்புலையும் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றிருப்பார். இன்னும் அம்பேத்கர் பற்றி ப்ரீஃபாக வேணும்னா ஆல்ரெடி நம்ம கரண்ட் அவர்ஸில் அவரோட டோட்டல் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இதனால் இங்கே என்ன மாற்றங்கள் வந்து நிகழுதுன்னு பார்க்கலாம். நமது ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்த இதுவரை 35 நாடுகள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதன் மூலமாக அந்த நாடுகளுக்கு பயணிக்கும் போது அந்த நாட்டு பணம் அல்லது அமெரிக்க டாலரை பயன்படுத்தாமல் இந்திய ரூபாயை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி நம்ம ஸ்கூல் புக்கில் 9th புக்கில் இருக்கிற இந்த ரூபாயை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதனால் ரூபாய் பற்றின ஹிஸ்ட்ரியும் வந்து இங்கே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர் சிஸ்டம் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். பேட்டர் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ், ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்ம இன்னொரு பொருள் வாங்குற அளவுக்கு தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு 1100 BCயில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸில் ஸ்மால் காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் மேலே வந்து பிரான்ஸ் கோட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் கரன்சியை வந்து பார்த்திங்கன்னா 600 BCயிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிங் அல்டியாஸ் ஆஃப் லிடியா அவங்க தான் வந்து டர்க்கியில் அப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரின் கோல்டு பிளேட்டட் காயின்ஸ் வந்து யூரோப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் கரன்சி யூரோப்பில் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பிரிண்டட் ஆஃப் கரன்சி ஸ்வீடனில் ஃபஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் அது அவ்வளோவா வரவேற்கத்தக்கதாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், கிரெடிட் கார்டு, மொபைல் பேங்கிங், இப்போ நம்ம NFC வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மணியோட ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து டோட்டலாக நம்ம இந்தியாவை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் பற்றி பார்த்தோம் இல்லையா. டாக்டர் B.R. அம்பேத்கர் PhD thesis on the problem of rupee, its origin, solution was reference tool and provided guidelines for the Reserve Bank of India Act 1934. இதுபடி தான் 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ நேஷ்னலைஸ்டு பண்ணாங்கன்னா 1949 தான் வந்து நேஷ்னலைஸ்டு பண்ணியிருப்பாங்க. 1969 வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 14 பேங்க்கை வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருப்போம். 1980 வந்து பார்த்திங்கன்னா 6 பேங்க்கை வந்து நம்ம நேஷ்னலைஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரி அப்புறம் அவங்களுக்கான கரன்சி வந்து பார்க்கலாம். இந்தியா வந்து ருப்பி, இங்கிலாந்து பவுண்ட், யூரோப்பியன் யூனியன் ஈரோ, கனடா டாலர், ஜப்பான் யென், சைனா யுவான், சவுதி அரேபியா ரியல், ஆஸ்திரேலியா டாலர், மலேசியா ரிங்கிட், பாகிஸ்தான் ருப்பி, ஸ்ரீலங்கா ருப்பி.
நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பிரிண்டட் கரன்சி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ₹1 அண்ட் ₹2 பிரிண்டட் நோட்ஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் 1917 வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம 1925 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிலே இந்த கரன்சி நோட்டெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ண பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ டோட்டலாக எத்தனை பிளேஸ் இருக்குன்னா 4 பிளேஸ் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் பிரிட்டிஷ் வந்து 1925 மகாராஷ்டிரா நாசிக்கில் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிரிண்டட் ருப்பீஸை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அதாவது பிரிண்டட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1974 திவாஸ் மத்திய பிரதேஷில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1990s மைசூர் கர்நாடகா அண்டு சல்போனி இன் வெஸ்ட் பெங்கால் டோட்டலாக 4 பிரிண்டட் ப்ரெஸ் ஃபார் கரன்சி வந்து நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ரேபிஸ் தடுப்பூசி செயல்திறன் ஆய்வு கோரி மனு. கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். இந்த ரேபிஸ் நோய் எதால் வரும்னு பார்த்திங்கன்னா வெறிநாய் கடியால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க மனிதர்களுக்கு செலுத்தப்படும் இந்த ரேபிஸ் தடுப்பூசி ITRVன்ற தடுப்பூசி தான். இந்த வேக்சின் எதுக்கு போடுறோன்னா நாய்களுக்கு ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்படுவாங்க. அதுபோல் ரேபிஸ் பாதிப்புள்ள வெறிநாயின் கடிக்கு ஆளான மனிதர்களுக்கும் நோய் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த ரேபிஸ் தடுப்பூசியை வந்து செயல்படுறாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டில் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதுக்கு அப்புறமாவும் ரேபிஸ் வந்து நிறைய நாய்கள் இறந்துருக்கு. அதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கும் இந்த ரேபிஸ் வேக்சின் பயன்படுத்தி அது வந்து கேட்காம அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த ரீசனாக தான் வந்து இந்த நியூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2ஆம் வகுப்பு பாடத்தை சரளமாக படிக்க இயலாத 25% இளைஞர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டில் 14 வயசுலேருந்து 18 வயதுக்கான இளைஞர்கள் வந்து 25% பேர் இன்னுமே ஒரு 2ஆம் வகுப்பு பாடங்களை கூட சரளமாக வந்து அவங்களால படிக்க முடியல அப்படின்றத ஆண்டு கல்வி அறிக்கை நிலையை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் வந்து அதிக அளவுக்கு அந்த ஸ்டடீஸை வந்து மேற்கொள்கிறாங்க. பெண்கள் வந்து இன்னும் அதில் குறைந்த அளவே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெம்மோட ஃபுல் ஃபார்ம் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதில் 6 முதல் 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளோட கல்வி சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2010 96.6% இருந்தது. 2014 96.7%, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2022 வரைக்குமே 98.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதுவே 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 86.8% வந்து கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுறாங்க. அதுலேயும் 55% மட்டும்தான் மானுடவியல், அதாவது தத்துவம், ஆன்மீகம், மொழியியல், மொழி, வரலாறு, கலை படிப்புகளை மேற்கொள்கிறாங்க. இந்த ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த படிப்புகளை வந்து ஆண்கள் அதிகமாக மேற்கொள்கிறாங்க. இதில் வந்து பெண்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் 25% பேருக்கு இன்னுமே ஒரு 2ஆம் வகுப்பு பாடங்களை அவர்களோட மாநில மொழிகள்லேயே வந்து சரளமாக இன்னும் படிக்க தெரியல அப்படின்ற டேட்டாவை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் இருக்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வளம் பெற அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ் யாருன்னா சிறு பணி முதல் ஆபத்தான பெரிய கட்டுமான பணி வரை மேற்கொள்கிறவங்க தான் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இந்த சாலை ஓரத்தில் இருக்கிற காய்கறி விற்பனையிலேருந்து மீன் வியாபாரத்துலேருந்து பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ் கீழே தான் வருவாங்க. நம்ம இந்தியாவில் அதிக அளவில் எந்த மாநிலத்தில் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ் காணப்படுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒடிசாவில் காணப்படுறாங்க. 88.36% வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்து மேற்கு வங்கம் 80.35%, யூபியில் வந்து பார்த்திங்கன்னா 67.2%, பீகாரில் 62.44%, அடுத்து பார்த்திங்கன்னா எம்பியில் 15.79% வந்து இருக்காங்க. இந்தியாவில் முதல் தேசிய தொழிலாளர் நல ஆணையர் நீதிபதி PP கஜேந்திர கட்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள்ன்றவங்க எந்த ஒரு வேலை திறனிலையும் வந்து ஒரு பகுதியானவர்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கான பெர்மனெண்ட் ஒர்க்குன்னு கிடையாது, செய்கிற எல்லா ஒர்க்லேயும் வந்து இவங்களும் ஒரு பார்ட்டாக இருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. நம்ம நாட்டிலே அதிக அளவாக வந்து பார்த்திங்கன்னா
வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வேளாண் தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வேளாண்மை சாரா தொழில்களில் 48% அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க. இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ் மூலிமா மட்டுமே நம்ம இந்தியாவுக்கு ஒரு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30% வந்து வருமானம் கிடைக்கிறது குறிப்பிடத்தக்கது. 2011 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா தேசிய மாதிரி ஆய்வுத்துறை NSSO அவங்களோட கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எண்ணிக்கைன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 47 crores. இதில் 8 கோடி மட்டுமே அமைப்பு சார் தொழிலாளர்னு சொல்கிறோம். மற்ற இருக்கிற 39 பேருமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இது 2019 20 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 43.99 crore பேர் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு இருக்காங்க. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குனே ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சமூக பாதுகாப்பு சட்டம் 2008 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 16/5/2009 நடைமுறையில் இருக்கு. இவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா திட்டங்களை உறுதி செய்யும் வகையில் 2021 இஸ்ட்ரெம் அப்படின்ற ஒரு இணையதளமும் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு துறை அமைச்சகம் மூலம் செயல்பட்டு வருது. இந்த ஆப் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தளத்தில் தொழிலாளர்கள் வந்து பதிவு செய்து கொள்ள ரூபாய் 20 வந்து மானியமாக செலுத்தணும். பொது சேவை மையங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லா நலத்திட்டங்களும் முறையே கிடைக்கும் அப்படின்றதையும் இவங்க நோட் பண்ணியிருக்காங்க. இந்த வலைத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே கடந்த மார்ச் மாதம் வரைக்கும் 83,56,619 தொழிலாளர்கள் வந்து பதிவு செய்திருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் 52.70 lakhs ஒர்க்கர்ஸ் வந்து இந்த தளத்தில் பதிவு செய்திருக்காங்க. நம்ம நாட்டில் வேலைவாய்ப்பு பகிர்வில் வந்து 17% மட்டுமே அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களாக இருக்காங்க. மீதமுள்ள இந்த 83% இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. இதுலேயும் 92.4% தான் வந்து அவங்க எழுத படிக்க தெரியாத முறையான கல்வி அறியாத நபர்களாகவே இருக்காங்க. ஆனாலும் நம்ம நாட்டோட வருமானத்தில் 50%க்கு மேலே இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மூலமாக தான் வந்து கிடைக்குது. லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தோம் இல்லையா 30% வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம். அது இந்த லாஸ்ட்டாக எடுத்த சென்சஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50%க்கு தொழிலாளர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு வருமானம் கிடைச்சிட்ருக்கு. இந்த நியூஸ் இப்போ தான் பார்த்தோம். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சட்டம் வந்து 2008 கொண்டு வந்தாங்க. இது 2009 தான் வந்து நமக்கு நடைமுறையில் இருக்குது. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜில் ஏர் பொல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். காற்று மாசும் குழந்தைகள் நலனும். ஏர் பொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எடிட்டோரியலில் மேபி லாஸ்ட் மந்த் வரைக்குமே வந்தது வரைக்கும் 3 எடிட்டோரியலில் ஏர் பொல்யூஷன் பற்றி மட்டுமே நம்ம நியூஸ் போட்டுட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது, என்னென்ன பாதிப்புகளெல்லாம் வரும் ஏர் பொல்யூஷனால்ன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா 15 வயதுக்கு உட்பட்ட 150 கோடி குழந்தைகள் வந்து மாசுபட்ட காற்றை தான் வந்து சுவாசிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்பிருந்தே இந்த சுவாச பிரச்சனை காரணமாக பிறந்த குழந்தை முதல் 12 வயது குழந்தை வரை அங்குள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் இந்த விகிதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டெல்லி மாநகரில் அக்டோபர் மாதத்து வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்தேவும் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஏர் பொல்யூஷன்ஸில் வந்து இந்தியாவிலே எந்த பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குன்னா டெல்லியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் ஏர் பொல்யூஷன் கரண்ட் அவர்ஸ்லேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் மேகாலயா ஏர் பொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியே வந்து பார்த்திங்கன்னா 8th பிளேஸில் இருக்குது. மேகாலயா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயிருக்கு. 1993லேருந்து 1995 ஆண்டு அதோட மாசு அளவுகளை அடிப்படையாக கொண்டு உலக வள நிறுவனத்தின் ஆய்வு என்ன கூறுதுன்னா, இந்த ஆய்வுப்படி அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் காற்று மாசினால் பாதிக்கப்பட்ட நகரங்களின் பட்டியலில் வந்து மெக்சிகோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா, டெல்லி, மும்பை ஆகிய நம்ம இந்தியாவோட சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த பிளேஸில் இருக்குது. நம்ம இந்தியாவோட ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் மருத்துவத்துறை அளவீடுகள் மதிப்பீட்டிற்கான நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா
கடந்த சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு தொற்று நோய்களின் தாக்கம் குறைந்துள்ளது. இந்த காற்று மாசால் பாதிக்கப்பட்டவங்க வந்து வயிற்றுப்போக்கு தொற்று நோயின் தாக்கம் குறைந்து இதய நோய் போன்ற வாழ்வியல் சார்ந்த நோய்கள் கணிசமாக அதிகரித்திருக்கு அப்படின்ற நியூஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இதயம் இன்க்ரீஸ் ஆனதுக்கான மெயின் ரீசனே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏர் பொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மரபணு காரணிகளையும் மீறி காற்றின் தரம் குழந்தைகளுக்கான பருவகால நோய் தொற்றுகளும் அவர்களின் நுரையீரல் வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுறன. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், காற்றில் வந்து பார்த்திங்கன்னா PM லெவல் பார்ட்டிகுலேட் மேட்டரோட லெவல் வந்து 50 தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து சுவாசிக்கத்தக்க சூழ்நிலையில் இல்லை அப்படின்றத பார்த்தோம். நம்ம வந்து அடல்ட்ஸை கம்பேர் பண்ணவும் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காற்றை வந்து சுவாசிக்கிறாங்க. அவங்க வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால அதிகப்படியான காற்றை வந்து அவங்க தான் சுவாசிக்கிறாங்க. இது மூலயமா வந்து அதாவது அவங்க மாசு அடைந்த ஒரு காற்றை சுவாசித்தாங்கன்னா அவங்களோட வளர்ச்சி சிதை மாற்றம், நச்சு நீக்கம், நச்சு வெளியேற்றம் போன்ற உடல் செயல்பாட்டு திறனை வந்து குறைக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் கூறுறாங்க. காற்று மாசுபாட்டில் உள்ள நரம்பு வலி, நச்சு, நியூரோடாக்சிக் அப்படின்ற கலவைகள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட அறிவியல் வளர்ச்சியை வந்து ரொம்பவே பாதிக்குன்றதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2018 நடந்த ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, காசு மாற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து குறைந்த எடை இருக்கும் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு கனமீட்டர் காற்றுலையும் 10 மைக்ரோகிராம் என அதிகரிக்கும். PM லெவல் வந்து பார்த்திங்கன்னா 2.5% துகள் மாசு பிறக்கும் குழந்தைகளின் எடையில் 4 கிராம் வரைக்கும் குறையும் அப்படின்றதை கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் நிபுணர்கள் குழு இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,49,416 சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எடை குறைந்த குழந்தை பிறப்பினை 2025 ஆண்டுக்குள் 30% குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார மையத்தின் இலக்கினை வந்து பார்த்திங்கன்னா அடைய இந்தியாவில் காற்றின் தரத்தை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய டார்கெட் இயர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போனா ஏன்னா டிபி டியூபர்குலோசிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா 2025 டிபி இல்லா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2030 டிபி இல்லா ஒரு இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி காற்றோட தரக்குறியீடை வந்து மேம்படுத்தணும், 30% வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு 2025 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கேபினெட் அப்ரூவ்ஸ் த கிரியேஷன் ஆஃப் எ போஸ்ட் ஃபார் 16th ஃபினான்ஸ் கமிஷன். 16th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 3 போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. Joint Secretary, that is 2 posts of Joint Secretary and 1 post of Economic Advisor for the 16th Finance Commission அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் யூனியன் கேபினெட் மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்கு. யூனியன் கேபினெட் மினிஸ்ட்ரி யார் ஹெட்டுன்னு பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அவங்க இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 60th ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யாருன்னு பார்த்திங்கன்னா அரவிந்த் பன்காரியா அவர் தான். இவர் ஆல்ரெடி நித்தி ஆயோக்கோட வைஸ் சேர்மனாகவும் இருந்திருக்காரு. இப்போ க்ரியேட் பண்ண இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 2026 2030 வரைக்கும் வந்து இருப்பாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் 1951 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சேர்மன் யார் பார்த்திங்கன்னா KC நியோகி. இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்னு யாருன்னு பார்த்திங்கன்னா NK சிங் தான். இவரோட போஸ்டிங் வந்து 31st March 2026 வரைக்கும் இருக்கும். இவரோட பீரியடில் recommended giving 41% of central tax revenue to the states. Additionally, a percentage was remarked for union territories. அதர்வைஸ் ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 280. இது வந்து ஒரு குவைசி ஜுடிஷியல் பாடி தான். இதோட டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 1+4 மெம்பர்ஸ்னு பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 days ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்தியா எக்ஸ்போ பீயிங் ஹெல்ட் இன் நியூ டெல்லி. இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2015 க்ரியேட் பண்ணாங்க அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. இதோட
ஜான்வரி 2024 வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்தியா எக்ஸ்போ தான் வந்து நியூ டெல்லியில் நடக்க இருக்குது. டோட்டலாக 17 to 19 ஜான்வரி வரைக்கும் நடக்க இருக்குது. 3 days எக்ஸ்போ. இதில் வந்து இது யார் ஆர்கனைஸ்டு பண்ணுறாங்கன்னா இந்தியா ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் இந்த எக்ஸிபிஷன் இந்தியா குரூப். அட் லாஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 12th ஜென்ரல் அசம்பிளி ஆஃப் த ஏஷியன் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஃபார் பீஸ் எக்ஸ்பர்ட். இது வந்து நியூ டெல்லியில் நடக்கு. இது 12th ஜென்ரல் அசம்பிளி ஃபார் த ஏஷியன் புத்திஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 decadesக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. இது 12th ஏபிசிபின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது அசம்பிளி ஆஃப் ஏஷியன் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஃபார் பீஸ். இதோட தீம் வந்து பார்த்திங்கன்னா த புத்திஸ்ட் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத். அதுதான் வந்து இந்த இயருக்கான தீம். புத்திஸ்ட் பற்றி ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். கௌதம புத்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நேம் வந்து சித்தார்த்தா. அவரோடனால தான் வந்து புத்திசமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்போ நடந்துச்சுன்னு பார்க்கலாம். புத்திஸ்ட் கவுன்சில், இந்த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சிலே வந்து பார்த்திங்கன்னா ராஜ் கிரகா அதில் தான் வந்து நடத்தியிருப்பாங்க. அண்டர் யாரோட கண்ட்ரோலில் நடக்கும்னா சத்ரு அப்படின்ற ஒரு கண்ட்ரோலில் தான் நடக்கும். செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து வைஷாலி அப்படின்ற இடத்துல நடக்கும். ஆஃப்டர் செஞ்சுரி புத்திசம், அதாவது புத்தா இறந்ததுக்கப்புறமா வந்து நடத்தியிருப்பாங்க, வைஷாலியில் நடத்தியிருப்பாங்க. தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளிபுத்ராவில் வந்து நடந்திருக்கும். இது வந்து அசோகர் பீரியடில் நடத்தியிருப்பாங்க. ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து காஷ்மீரில் நடந்திருக்கும். கனிஷ்கரோட பீரியடில் தான் வந்து 4th புத்திஸ்ட் கவுன்சில் வந்து நடந்திருக்கும். இந்த 4 கவுன்சிலும் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த 12th ஜென்ரல் அசம்பிளி ஆஃப் ஏஷியன் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஃபார் பீஸ் வந்து நியூ டெல்லியில் நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின்ஸை டிஸ்கஷன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஜான்வரி 12 and 13 நம்ம கேட்டிருந்த கொஸ்டின்ஸோட ஆன்சரை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, நெய்தல் மீட்சி இயக்கத்துக்கு எந்த பேங்க் வந்து நிதியுதவி அளிக்க இருக்காங்கன்னு பார்த்தோம். அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க்கு. கொஸ்டின் நம்பர் 2, இந்தியாவில் ஏர் பொல்யூஷனில் எந்த மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா. கொஸ்டின் நம்பர் 3, ஆகாஷ் இன்ஜின் சேட்டலைட் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதோட ஆன்சர் ஒடிசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொக்ரான் 2 எந்த இயரில் வந்து சோதனை மேற்கொண்டாங்க? கொஸ்டின் நம்பர் 3, தேசிய விண்வெளி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? 2024க்கான ரோட் சேஃப்டி வீக்கான தீம் வந்து என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.